pleased and honored to be with you on the 35th convocation of our prestigious institution with the most historic batch which is sitting in front of me with 4,000 plus offers. You are the first batch with 4,006 offers in this 35 years. A big applause to all of you, the historic batch of our university. Everything in your life is a reflection of the choices you have made all your life. Do what is right and don't do what is easy. Do everything with a good heart. நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே உங்களை வந்து அடையும். உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமிர்த்து, அதை நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. எப்பொழுதும் உழைத்தே இருங்கள், உங்கள் நாடு என்றால் முன்னோடியாக இருங்கள். ஏனென்றால் நம் நாட்டிற்கு நாம் செய்யாமல் வேற யாரு செய்வார்? ஜெய்ஹிந்த். என்ன இந்த 35th கிராஜுவேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண என்னோட பிரதர் டாக்டர் ஜான்சன், டாக்டர் மரேசீனா ஜான்சன், மரிய பெர்னடட், மரிய கேத்ரின், அருண் செல்வம், வைஸ் சான்சலர் ஷீலா ராணி, எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா கிராஜுவேட்டையும் ஏஐ என்ற ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வருது. இந்தியாவிலே முதல் ஏஐ மினிஸ்ட்ரி உருவாக்குனது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இந்த மினிஸ்டரில் ஏஐ என்ற ஒரு மினிஸ்ட்ரியே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷனரி லீடர் கீழே நம்மலாம் இருக்கிறோம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். காட் பிளஸ் யூ. பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 1977 to 2026 ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அந்த ரெவல்யூஷன் எனக்கான ரீசன், அந்த ரெவல்யூஷனுக்கான அந்த புரட்சிக்கான முக்கியமான காரணம் யூத், இளைஞர்கள். அதிலையும் முக்கியமாக அந்த புரட்சி எல்லா கல்லூரியிலிருந்தும் எல்லா காலேஜிலிருந்தும் உருவாகியது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஸ்கூல்லேருந்து உருவாச்சு. அந்த இளைஞர்கள் உருவாக்கிய புரட்சியுடைய நோக்கம் வரலாற்றில் ஒரு புரட்சிகள் உருவாகும் பொழுது அதற்கான நோக்கம் முதல் காரணம் இளைஞர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு யூத் ரெவல்யூஷனுடைய நோக்கம் ஒரு கிளீன் கவர்னன்ஸ், ஈக்குவாலிட்டி, against nepotism, equal opportunity, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை தேர்தல் வெற்றியின் மூலம் உருவாக்கணும். எலெக்ஷன் மேண்டேட் ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு ஒரு 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் சுமார் 50% மேற்பட்ட இன்றைக்கு இளைஞர்கள் தான் இருக்காங்க. யூத் பாப்புலேஷன் 40%, 40 வயதுக்கு கீழே. அப்படி உருவாக்கும் பொழுது அப்படி ஒரு மாற்றத்தை எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உருவாக்க முடியும் என்று நம்பியது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஹானரபிள் சிஎம் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய
எங்களுடைய உறவுகள், அம்மா, தங்கை, அக்கா, தம்பி, அண்ணன் எல்லோருக்காகவும் எங்களுடைய அமைச்சரவை எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் உண்மையா இருப்போம். உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருப்போம். எங்களுடைய வேலை, எங்களுடைய தலைவர், எங்களுடைய சிஎம் எப்பயுமே சொல்லுவார், நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மக்களுக்காக இருக்கணும், அதுல உண்மையா இருக்கணும். எங்களுடைய அரசியல் உணர்ச்சிகளால் வளர்ந்தது. உணர்ச்சி பூர்வமா மக்களோட மக்களை நாங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதிகாரம் வந்தோம், அமைச்சரானோம் மாறிடுவோம், இல்ல பணத்தை நோக்கி போவோம், இல்ல நிறைய சம்பாதிப்போம். கிடையவே கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் எலெக்ஷன் முன்னாடி எப்படி மக்களோட மக்களா இருந்தோமோ அதே மாதிரிதான் எங்க சிஎமோட வழியில ஒவ்வொருத்தரும், நானாகட்டும், இங்க இருக்கக்கூடிய மரிய வில்சன் ஆகட்டும், எப்பொழுதும் நேர்மையோடும் உண்மையோடும் தமிழ்நாட்டை ஒரு ஜப்பானுக்கு ஈக்குவலா, ஒரு சிங்கப்பூருக்கு ஈக்குவலா, ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய தலைவருடைய வழியில் நாங்கள் உங்களோடு பயணிப்போம்ங்கிறதை உறுதிமொழியை உங்கள ஒருவாளா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.